பிரைஸ் அல்லாட் கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ரோமர் 12 அதிகாரம் 11 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அதாவது பவுல் சொல்றாரு, ஒரு நானூறு பிள்ளையா இருந்தான், ஒரு நாள் அசதியா இராமல் அவன் ஜாக்கிரதையா இருந்தேன், கர்த்தருடைய அபிஷேகம் கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளும் போது அவன் உலகத்தை ஜெயிக்க முடியும், கர்த்தர் அவன் மேலே வச்சு அழைப்பை அவன் நிறைவேற்ற முடியும் சொல்லி அழகாக பவுல் சொல்கிறார். ஏன்னா பவுலோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பரிசுத்த ஆவி நிரம்பி இருந்தார், கர்த்தருடைய வல்லமையில எப்பவுமே நிரப்பப்பட்டிருந்தார். அவர் அந்த கர்த்தருடைய வல்லமையினால சரி பார்த்தீங்கன்னா அவருக்கு விரோதமாக அநேக ஜனங்கள் எழும்பினாங்க, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கூடாதபடி அநேக ஜனங்கள் எழும்பினாங்க. அவங்க என்னதான் ஏமானாலும் சரி பவுல் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிச்சார். ஏன்னா அவருக்கு அப்புறம் அநேக மனுஷகிட்ட பவுல் ஜெயிச்சார். அது மட்டும் இல்லை, கர்த்தர் அவர் மேலே வச்ச அழைப்பை கர்த்தர் பவுலை தாயின் கருவியில் உருவாம்னு தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய வார்த்தை புற ஜாதிகள் பிரசங்கிப்படி பவுல் ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டார். அந்த ஊழியத்தை பவுல் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை பவுல் நிறைவேற்றினார். அதாவது பவுல் மேலே பரிசுத்தாவி இருந்தபடினால அவர் உலகத்தை ஜெயிச்சார், அவர் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தையும் ஜெயிச்சார். அதான் சொல்ல, நல்ல போடத்தை ஓடினேன், என் ஓட்டத்தை முடித்து கொண்டு சொல்லி பவுல் கர்த்தருக்காக ஓடி அவர் ஓட்டத்தை முடித்து கொண்டார். அதான் பவுல் சொல்கிறாரு, நம்ம ஆவியில் எப்பவுமே அனலாக இருக்கணும்னு சொல்லி. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சும்மா ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம கர்த்தருடைய வல்லமை நம்ம மேலே இருக்கும்போது, கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மேலே இருக்கும்போது நிச்சயமாக நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லை, கர்த்தர் நம்ம மேலே வச்சு அழைப்பு, கர்த்தர் நம்ம மேலே வச்சு சிறுத்தை நம்ம நிச்சயமாக அதையும் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் உருவாக்கும் நோக்கமே அவர் சித்தத்தை செய்யும்படி தான். நம்ம ஆவியில் நம்ம அனலாக இருக்கும்போது, கர்த்தருடைய வல்லமை நம்ம இருக்கும்போது எப்படியாப்பட்ட பிசாசை நம்ம இருக்க முடியாது, எப்படியாப்பட்ட பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். அது மட்டும் நம்ம ஆவியில் அனலாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம மேலே வச்சு அழைப்பை உங்களை பிரசங்கியாராக வச்சுக்கலாம், இல்லை தீர்க்கதரிசியாக வச்சுருக்கலாம், இல்லை உங்களை சுவிசேஷராக வச்சுருக்கலாம், மெய்ப்பராக வச்சுருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு என்ன ஊழியத்தை வச்சாலும் சரி, அந்த பரிசுத்த கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு இறங்கும் போது, கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கும்போது கர்த்தரே உங்களை என்ன செய்ய சொல்ல அதை நீங்கள் அது செய்யும்படி உங்களை செய்ய வைப்பார். அதான் எருமை அதிகத்தை சொல்கிறான், ஆண்டவர் சிறு பிள்ளையாக இருக்கிறேன்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாத, பார் பிடுங்கும் கவிக்கும் நாட்டும் உன்னை பெரிய ஜாதிகளை தீர்க்கதரிசி ஆக்குவேன், என் வார்த்தை உன் வாயில் வைப்பேன்னு சொல்லி எருமையாக தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை கொண்டு அவர் பயங்கரமாக வல்லமையத்தை பயன்படுத்தினார். கர்த்தர் உங்கள் மேலே என்ன அழைப்பு வச்சா யாருக்குமே சொல்ல முடியாது. கர்த்தர் எந்த அழைப்பு இருந்தாலும் சரி, ஒன்று பரிசுத்த ஆவி மேலே இருக்கும்போது, கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே இருக்கும்போது தான் நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். பவுல் மேலே பரிசுத்த ஆவி இருந்தது, அவர் எல்லாவற்றையும் ஜெயிச்சார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் அதிகமாக நீங்கள் கர்த்தர்கிட்ட கிட்டி சேருங்க. நீங்கள் ஒரு நாள் அசதியாக இருக்காதீங்க. நீங்கள் ஜெபிக்காமல், நீங்கள் பைபிள் வாசிக்காமல் நீங்கள் அசதியாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எல்லாமே தோல்வி தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு பிசாசு அழகாக உங்களை அட்டாக் பண்ணிவிடுவான். உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் ஜெபத்தில் இருக்கும்போது, நீங்கள் கர்த்தருடைய வல்லமையில் இருக்கும்போது எந்த பிசாசும் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை யாரால் தடை செய்ய முடியாது. நீங்கள் தொடர்ந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியும். ஒன்று ஆவியில் அனலாக இருங்க, கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் பவுல் சொல்றார், ஒரு மேலே பரிசுத்த ஆவி வரும்போது அவன் பலன் அடைந்து யூதாயா முழுவதும், சமாரியா முழுவதும், இந்த உலகம் முழுவதும் சரி கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பான். ஒரு மேலே பரிசுத்த ஆவி அவன் பயங்கரமாக பலன் அடைவாங்க. இந்த பரிசுத்த ஆவி இருக்கும்போது நம்ம எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். அந்த பரிசுத்த ஆவியை நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென்.